வெல்கம் டு ஜெனிஷ் பெட்ஸ் அண்ட் கார்டன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் ஃபிஷ் பாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த vlog தான் இது. கலர் ஃபிஷ் வளர்க்குற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சுற்றிலும் வயல்வெளியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பசுமையாக இருக்குது. இந்த மாதிரி காட்சிகள் யாருக்கும் பிடிக்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அங்கே தெரிகிற வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே தான் நம்ம ஃபிஷ் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய கிணறு. இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் இருக்குது, நிறைய மீன்கள் இருக்குது. கோய் கார்ப் இருக்குது, அப்புறம் ஷார்க் இருக்குது, டெவில் ஃபிஷ் இருக்குது, நிறைய இருக்குது. இது கிணறு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது, அதனால் பயமாகவும் இருக்குது. இங்கே தான் இவங்க மீன்கள் உற்பத்தி பண்ணி வளர்த்துட்ருக்காங்க. பெரிய ஷார்க் ஒன்று பார்த்தேன், ஒயிட் கலர் ஷார்க். அது வரும் பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. நான் இப்போ மார்னிங் எடுத்தனால சன்லைட் கிளேரில் எனக்கு சரியாக தெரியல. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு சிமெண்ட் தொட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா பாண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சிமெண்ட் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் பிளாக் மோஸும் இருக்குது. எல்லாமே பேரண்ட் சைஸ். இவங்க இது மட்டும் வளர்க்கல, புறா வளர்க்குறாங்க, நாய் வளர்த்துட்ருக்காங்க, ஆடு இருக்குது, வாத்து இருக்குது, நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான நாளாக இருந்துச்சு இன்றைக்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு ஃபிஷ்ஷில் இது வராண்டா கோல்டு, எஸ்கே கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கோல்டு. நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரே டேங்க்கில் நிறைய மீன் இருக்குது. இதெல்லாம் பேரண்ட் சைஸ் ஃபிஷ்ஷஸ் தான். அடுத்தது பிளாக் மோஸ் பாருங்கள், நல்ல பெரிய சைஸாக இருக்குது. ஏஞ்சல் ஃபிஷ் ஒரு 3 ஃபிஷ் இருக்குது, ப்ரீடிங்காக வச்சுருக்காங்க. இப்போ பாண்ட்லேருந்து ஃபிஷ் பிடிச்சி விடணுன்றதுனால தொட்டியெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ் இங்கே போடணுன்றதுனால தொட்டி க்ளீன் பண்ணி கழுவிட்டுருக்காங்க. இப்போ காலையில் ஒரு 7 மணி இருக்கும். வெயில் வரத்துக்கு முன்னாடி ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிக்கணும், அதனால் இப்போது எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, களி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பெல்லட்ஸ் கொடுக்குறாங்க, பெரிய சைஸ் பெல்லட்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் தவிடெல்லாம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. மழை டைமில் நம்ம மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாண்ட்லாம் ரொம்பிடுச்சுன்னா தண்ணி இறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தண்ணி சுரந்துகிட்டே இருக்கும். அதனால் 2 நாள் இப்போ மழை இல்லைன்றதுனால இப்போ பாண்டு காலி பண்ண போகிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த மீனோட சைஸ் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. பிளாக் மோஸ் டெலிஸ்கோப்புன்னு சொல்லுவோம். இப்போ இதை கொண்டு இந்த பாண்டில் விட போகிறாங்க. ஒரு டேங்க் க்ளீன் பண்ணும் போதும் அடியில் இருக்க பாசி எல்லாமே சுத்தமாக தேய்ச்சி எடுத்துகிட்டு தான் அடுத்த மீன்கள் விடுறாங்க. கரெக்டாக பார்த்துட்டோன்னா, எல்லா மீனுமே கரெக்டாக பராமரித்தோன்னா நமக்கு நல்ல லைஃப் ஸ்பேன் வரும் ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாமே. இது பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாக் கோல்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டைப்புக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க, ஒரு தொட்டின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கேருந்து கொண்டு இதில் விட்டுட்ருக்காங்க. சைஸ் பாருங்களேன், அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது வால் ஃபேன் டெயில் மாதிரி அழகாக இருக்குது. அது போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது டாக் வளர்க்குறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டாக் பாருங்கள். அடுத்து இவங்க பேர் விஜி, ரொம்ப சமத்தான டாக். இவங்க தான் இவங்களுக்கு காவல். இப்போது பாண்ட் இதுதான். பாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாண்ட் வச்சுருக்காங்க. ஒன்றில் ஃபுல்லாக கோல்டு ஃபிஷ் இருக்குது, இன்னொன்றில் கோய் கார்ப் இருக்குது, இன்னொரு ஃபிஷ்ஷில் அந்த நம்ம சாப்பிட்ற மீன் அது வச்சுருக்காங்க. இப்போ தண்ணி குறையணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. மோட்டர் நேற்று போட்டிருக்காங்க, தண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஊற்று வந்துகிட்டே இருக்கனால தண்ணி நமக்கு நிறைய இருக்குது. இப்போ மேலே ஃபிஷ்ஷஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, தண்ணி குறைய மீன்கள் மேலே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் பைப் போட்டு தண்ணி போயிட்டே தான் இருக்குது, மோட்ரு போட்டு விட்ருக்காங்க. இப்போ நம்ம காலியானதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் பிடிக்கலாம். எல்லா மீனும் இப்போ இந்த பக்கம் வந்துச்சு. அங்கே சேர் ஆகிட்டதுனால எல்லாமே இந்த பக்கம் தண்ணி எங்கே இருக்கோ அங்கே வந்துருச்சு. தெரியுதுங்களா ஃபிஷ் மேயிறது? இதில் எல்லா டைப் கோல்டும் இருக்குது. இப்போ நம்ம பிடிக்கும் போது பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்ததுலேருந்து இந்த கோழிங்க என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைடில் இருக்க பூச்சி இறாவெலாம் சாப்பிட்டுட்டு, குட்டி குட்டி இறாலாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடு அது பாட்டு மேய்ஞ்சிட்ருக்கு. வாத்து உள்ளே வச்சுருக்காங்க, ஏன்னா வாத்து வெளியே எடுத்தோன்னா நேராக பாண்டுக்கு போயிடும் அப்படின்றதுனால கூண்டில் இருக்குது. ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா வாத்து எடுத்து வெளியே விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு, மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் எந்த பக்கம் வருதோ அங்கே வலை வச்சுருக்காங்க. அங்கே வலை வச்சுட்டு 2-3 ட்ரே வச்சுருக்காங்க. மீன் இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நண்டு வருது, ஜிலேபி மீன்லாம் வருது. அதுக்காக தனித்தனியாக ஒரு டப்பா வச்சு அதில் பிடிச்சிட்ருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ கோல்டு ஃபிஷ் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிடிச்சி இப்போ கொண்டு போய் சிமெண்ட் தொட்டியில் விடணும்.
பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் மீன் கலர் ஃபிஷ் வந்து ரேட்லாம். ஆனால் அதில் இவ்வளோ வேலை செய்யும் போது அவங்களுக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறாங்கன்னு வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியுது. இப்போ அவங்க தண்ணி ஃபுல்லாக குறைஞ்சிட்டே இருக்கனால இப்போ மீன் ஈஸியாக பிடிக்கிறாங்க. மீன் அதுவே வந்துடுது அந்த பள்ளத்துக்கு. மோட்ரு போட்டு நாங்கள் இறச்சிட்டு இருக்கோம். தண்ணி இறஞ்சதுக்கப்புறமா மீன் அதுவே வந்து பாருங்கள், அந்த வழியில் மீன் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ டைம் வந்து ஒரு 8 மணி இருக்கும், காலையில் 8 மணி இருக்கும். அதுக்குள்ளே வெயில் வரதுக்குள்ளே எல்லாமே பிடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. சேரத்தில் தான் மீன் இருக்குது. இதே நிறைய எறா நண்டுலாம் கூட இருந்துச்சு. நண்டுலாம் பிடிச்சிருக்காங்க தனியாக. இந்த கழனி நண்டுலாம் சாப்பிட்டா அவங்க ரொம்ப சளி பிரச்சனைலாம் இருந்தால் சரியாயிடும். ரொம்ப நல்லது. பாருங்கள், அந்த ஃபிஷ் பாண்ட்லேருந்து காலி பண்ணி இப்போ டேங்க்குக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ ஃபிஷ் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். காலையில் வந்து ஒரு 2 ஹவர்ஸாக பிடிச்சிருக்காங்க. இவ்வளோ ஃபிஷ் இருக்குது. எல்லா டைப்பும், எல்லா கோல்டு ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லாமே இதில் கலந்துருக்கு. இப்போ அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரிக்கணும், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிக்கணும். எறா பாருங்களேன், குட்டி எறா. இதில் எறாவும் இருந்துச்சு. இப்போ வந்து கண்டிஷன் பண்ணிவிடுவாங்க. இதில் போட்டு ஒரு 2-3 நாள் கண்டிஷன் ஆனதுக்கப்புறமா, ஏர்லாம் கொடுத்து கண்டிஷன் ஆனதுக்கப்புறமா தான் இவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படியே எடுத்தாக்கா ஃபிஷ்ஷோட ஹெல்த் வந்து நல்லா இருக்காது, சீக்கிரமாக இறந்துரும்னு சொன்னாங்க. இப்போ இதில் வந்து சைஸ் வாரியாக பிரிச்சுட்டு, கலர் வாரியாக பிரிச்சுட்டு, அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன் பண்ணி அவங்க ஹோல்சேலுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு இது மாதிரி ஹோல்சேல் ஃபிஷ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். பாருங்கள், இன்னும் சைஸ் சின்னதாக இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா மறுபடியும் பாண்டில் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டில் போட்டு வளர்த்து தான் கொடுப்பாங்களாம். இது குட்டி குட்டியாக அவங்க கொண்டு வந்து பாண்டில் போட்டது இப்போ நல்லா ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. பாண்டில் போட்டு அவங்க வாங்கிட்டு வந்து அங்கேருந்து ஒரு 1.5 மாதம் இருக்கும். இப்போ ஒரு 2 மாதம், ஒரு 3 மாதம் கணக்கில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இன்னும் கோய்க்கார் பாண்ட் காலி பண்ணல. இப்போ கோல்டு ஃபிஷ் மட்டும் தான் காலி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மீன்லாம் பிடிச்சதுக்கப்புறமா வாத்துக்களை உள்ளே விட்டாச்சு. வாத்துங்க ஜாலியாக வந்து குட்டி குட்டி மீன்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கையோடு வாழ்ந்த ஒரு நாள் சந்தோஷம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபிஷ் ஹோல்சேலில் வேணும்னா நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.